கல்லூரியினுடைய ஆசிரியர், ஒரு முஸ்லீம் ஆசிரியனுடைய ஃபர்தா விவகாரம் வழங்கிடுச்சா. இது ஏற்கனவே அந்த ஸ்கூல் அவங்க ஃபர்தாவோட போன நேரத்தில் இந்த சஹ்ரானுடைய குண்டு வெடிப்பினுடைய தாக்கம் இருந்து ஃபர்தாவை கலட்ட சொல்லி பெரிய ஒரு பிரச்சனையாகி பூகம்பம் வெடித்து நடந்து முடிஞ்சு திரும்ப அது ஓய்வாகி அவங்க திரும்ப கோர்ட் ஆர்டர் எடுத்து அந்த கல்லூரியில் தான் படிக்கணும் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. அதில் இருந்த ஏனைய 2 ஆசிரியைகள் வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு போய்த்தாங்க. இப்போ அவங்க திரும்பவும் ஃபர்தாவோட உள்ளுக்கு போனது விஷயமாக ஊடகம் சரியான சில மூடல்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இலங்கையினுடைய ஒரு பிரபல்யமான ஒரு பத்திரிகை இவங்க ஃபர்தா போட்டுட்டு போய் அந்த பள்ளி ஸ்கூலில் ஆசிரியையாக போன அவங்க அதிபரை தாக்கினதாக ஒரு செய்தி போட்டிருக்குது. அது எப்படி நம்புறதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஹிந்து கல்லூரியில் போய் அந்த அதிபரையே ஒரு தனி ஆளாக போய் தாக்குறங்கிறத நம்ப முடியாது. கண்டிப்பாக இது திரிவடையப்பட்ட ஒரு பேச்சு தான். அது பெரிய ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2-3000 பேர் எதுக்க வந்தாங்க, அடிக்க வந்தாங்க, ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்படி பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க. எந்த ஒரு ஊடகத்தை எடுத்தாலும் இதை பற்றியே பேச்சாக இருக்குது. அப்போ நம்மகிட்டையும் நிறைய பேர் இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. உண்மையில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அதுலேயும் நம்ம எல்லாருமே இதை பற்றி ஃபோனில் எடுத்துக்கிட்டு எழுதிக்கிட்டு அது எப்படி இது ஒரு மத உரிமையை நம்ம எப்படி விட்டு கொடுக்கறது, ஒவ்வொரு மதத்துக்குரிய உரிமையை நம்ம கொடுத்தே ஆகணுமே. அப்போ எங்கள் முஸ்லீம்கள் அவங்க மத உரிமையாக போடக்கூடிய இந்த ஃபர்தாவை நீ ஏன் அங்கீகரிக்க மாட்டேங்கிற, மீண்டும் இனக்கலவரத்தை உண்டாக்க போறியா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் ஆசிரியர்களை, அந்த ஸ்கூல் நிர்வாகத்தை, அந்த ஸ்கூல் அதிபரை விமர்சையாக எழுதுறாங்க. வாஸ்தவம் தான், எழுதத்தான் வேணும். ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்குறேங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைக்கிறத பற்றி ரொம்ப கடுமையாக சொல்கிறாங்க. தாடியை வலிக்கக்கூடாது, தாடியை இறக்கக்கூடாது, தாடியை ஷோட் பண்ணக்கூடாது, தாடியை விடுங்க, மீசையை கத்தறீங்க, தாடியை விடுங்க அப்படிங்கிறாங்க. யூதர்களுக்கு மாறு செய்யுங்க, தாடியை விடுங்க. அப்படி தாடிங்கிறத எடுக்கிறது ஹராம்ங்கிறதுல இமாம்களுக்கு இடையில எந்த ஒரு கருத்து முரண்பாடும் கிடையாது. அப்ப இது இந்து மகளிர் கல்லூரி, முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயங்கள் நிறைய இருக்குது. நிர்வாகம் முஸ்லீம், ஆசிரியர்கள் முஸ்லீம், அதிபர் முஸ்லீம், அந்த ஏரியாவினுடைய வலய கல்வி பணிப்பாளர் முஸ்லீம், இப்படியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் பாடசாலைகள் இருக்குது. இன்னைக்கு நான் கேட்குறேன், ஒரு இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு மாணவன் தாடி வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு போக முடியுமா? எதெல்லாம் எழுதுறோமே, இந்த ஃபர்தாவை ஒரு ஹிந்து கல்லூரியில் கலட்ட சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் எடுத்ததை நம்ம ரொம்ப பெருசாக எடுக்கிறோமே, இதையெல்லாம் எழுதக்கூடிய எல்லார்கிட்டையும் தான் நான் கேட்குறேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்க, வாட்ஸ்அப்பில் எழுதுறீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களால் முடியுமா தாடி வச்சுக்கிட்டு ஒரு முஸ்லீம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு? முடியலையே. எவ்வளவு ஸ்கூலில் ஏறி இறங்குறோம். நம்முடைய கொள்கை சகோதரர்கள் எத்தனை பேர், என்னுடைய மகன் உட்பட, தாடியை வச்சுக்கிட்டு ஸ்கூல் போறதுக்கு இலங்கையில் எவ்வளவு முஸ்லீம் ஸ்கூல்களில் ஏறி இறங்குறேன். நிர்வாகத்துக்கிட்ட போய் கேட்குறேன், ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு வைக்கிறேன். அங்கே போய் பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களுக்கு எந்த தடையுமே கிடையாது, நீங்க நிர்வாகம் அனுமதிச்சா வச்சுட்டு போங்கிறாங்க. அப்ப இந்த பாலா போன இந்த நிர்வாகம், முஸ்லிம் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த சுன்னத்தான தாடியை வைக்க அனுமதிக்குது இல்லையே, இதுக்கு எங்க ஆர்ப்பாட்டம் எடுக்கிறது? முடியுமா நமக்கு? அப்போ ஒரு முஸ்லிம் பாடசாலையில் பள்ளிவாசல்கள் இருக்குது, பிள்ளைகளை தொலை சொல்றோமா? நம்ம குடு குடிக்கிறான், கஞ்சா குடிக்கிறான், முடியல 1008 டிசைன் வெட்டுறான், கெப் கட்டுங்கிறான், பெகாம் கட்டுங்கிறான், இதெல்லாம் வைக்கிறான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆசிரியர்கள், அங்க காதல் விவகாரங்கள் நடக்குது, என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக தாடி வச்சுட்டு போற ஒருத்தனுக்கு அலவுட் கிடையாது. மனம் எரிஞ்சி எத்தனை பேர் படிப்பை விட்டுட்டு பாதையில் நிற்கிறாங்க, நாசமா போனவங்க. என்ன ஒரு அநியாயத்தை நீங்க செய்றீங்க. அப்போ ஒரு முஸ்லிம் ஸ்கூல்ல தாடியை வச்சுக்கிட்டு போக முடியல, ஆனா ஒரு ஹிந்து கல்லூரியில பர்தா போடுற அனுமதி இல்லாததுக்கு நீங்க ஆர்ப்பாட்டம். நான் கேட்கிறேன், சரி அதெல்லாம் செய்வோம், முதல்ல நம்ம சரியா இருக்கிறோமா? நம்ம ஸ்கூல்ல இஸ்லாமிய அமைப்பு நம்ம கிட்ட இருக்குதானா? அப்ப அவன் என்ன கோவிக்கிறது? ஒரு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தில் சுன்னத்தான தாடி வைக்க முடியல, அதை பத்தி எல்லாம் பேச்சு கிடையாது.
அதுக்காக வேண்டி எழுதுறோம், ஓடுறோம், ஆதரவு கேட்கிறோம், ஒவ்வொருத்தரா போய் சந்திக்கிறோம், அந்த ஏரியாவில் உள்ள அரசியல்வாதியை சந்திக்கிறோம், மினிஸ்டரை சந்திக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தை சந்திக்கிறோம், ஆசிரியர்களை சந்திக்கிறோம். கை விரிக்கிறாங்க. இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய மகன் தாடியோட ஸ்கூலுக்கு போகணும்னு போறான், எல்லாரும் ரொம்ப விமர்சனமா போச்சுங்க. எவ்வளவு ஸ்கூலுக்கு போய் மோதி பார்க்கிறேன். கடைசி ஒரு ஸ்கூல் அக்கரைப்பட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம், அங்க போய் என்ன பேச்சுவார்த்தையை கூப்பிடுறாங்க. டிசிப்ளினுக்கு பொறுப்பா ஒரு மௌலவி, ஒரு நலீமி, அவர்கிட்ட வந்து உட்காந்து, மாஷா அல்லாஹ், ஒரு மௌலவி நம்ம இனமாச்சே, அவர்கிட்ட டிசிப்ளினுக்கு அவர் தானே பொறுப்பு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு போய் உட்கார்ந்து அவங்க ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து பேசுறோம். அவரை பார்த்தோன்னே எனக்கு அடி வகுத்துல புளிய கரைச்சி போட்ட மாதிரி தான். ஏன் தெரியுமா, அவர் வந்து மொத்தம் அப்படியே வலிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா, பிரச்சனை இல்லை மௌலவி, நோட்டில் வேணாம், ஒன்றில் போட்டு வெட்டிட்டு வாங்களேன் என்கிற. அப்ப இவனெல்லாம் ஒரு முஸ்லீமா, இவனெல்லாம் ஒரு மத குரு, இவன் ஒரு மௌலவியா இவனு? நான் கேட்கிறேன். அப்போ இதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர்ற விஷயமா? இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர ஒரு விஷயமா? இது என்ன தாடி வச்சுக்கிட்டு வர சொல்றானே. இங்க உண்மையாக ஒரு முஸ்லிம் பாடசாலையில பிள்ளைகளுக்கு என்ன போதிக்கணும்? ஒரு மௌலவி, டிசிப்ளினுக்கு பொறுப்பா இருக்கிறவர், தாடியில கை வைக்க கூடாது, தாடியை இறக்க கூடாது, தாடியை வைங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க அப்படின்னு பிள்ளைகளுக்கு மார்க்கம் சொல்ல வேண்டிய நாங்க, தாடிய வலி, தாடி வைக்காத, முதல்ல முகமது நபிக்கு மாறு செய்யும். இதுக்குள்ள ஸ்கூல்ல மீலாது விழா வேற கொண்டாடுறாங்களாம். ஸ்கூல்ல முகமது நபியை புகழ்றாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செஞ்சுட்டு அதை எடுத்து நடக்கிறவனை தூக்கி வெளியில தூக்கி போட்டுட்டு நபியை புகழ்றாங்களாம். அதுக்கு ஃபண்டு வேற, அதே ஒரு பிதஅத், அதுக்கு ஒரு ஃபண்டு வேற. சுப்ஹானல்லாஹ். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு இதை ரொம்ப விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, சவாலா சொல்றேன், நம்ம முஸ்லிம் பாடசாலையில அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்க பார்க்கலாம் முடியல. அப்ப எதுக்கு நீ வம்பா போறாங்க? எதுக்கு இனம் கலவரத்தை தூண்டிட பாக்குற? சிலர் வந்து போஸ்டுகள் போடுறதும், இதை விட மாட்டோம் அப்படிங்கிறதும், இதெல்லாம் எதுக்கு? அதுக்குள்ள ஒரு அந்த அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த சண்முக பாடசாலை மாணவிகள் ஒரு ட்ரிப் போனாங்களாம். அக்கரைப்பற்றின் ஊடாக போகும்போது அக்கரைப்பற்றி ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி இருக்காங்களாம். அங்க இருக்கிறவங்க, டே ட்ரிங்கோ சண்முகா கல்லூரி தான், அடிங்கோடா அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கக்கூடிய சிங்கள டிரைவர் தான் வந்து, இது அந்த ஊர்ல வேற ஸ்கூல், இது அந்த ஸ்கூல் கிடையாது சமாளிச்சாங்களாம். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. சில நேரம் அது உண்மையாக இருந்தாலும் இதெல்லாம் பாத்தீங்களா எதனால வந்துச்சு? இது ஒரு கலவரத்தை உண்டாக்கி இங்க 4 பேரை பஸ்ஸில் போட்டு அடிச்சா, அங்க முஸ்லீம்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க அடிச்சு திரும்ப இந்த பூமியில வந்து, திரும்ப இந்த இலங்கையை வந்து ஒரு கலவர பூமியாக்கி ரொம்ப ரத்தம் சிந்த வைக்கணுமா? எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? உனக்கு என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு அதுக்குள்ள போறதுக்கு? திரும்ப இதுக்காக நீ ஃபைட் பண்ணி இந்த இலங்கையை திரும்ப வந்து சூடைத்தணுமா? முஸ்லீம் ஸ்கூல்லையே இஸ்லாம் இல்ல, முதல்ல அதை செய்யுங்க. இதை எழுதுற எல்லாருமா சேர்ந்து முதல்ல உங்க போராட்டத்தை திருப்புங்க. எல்லா முஸ்லிம் பாடசாலைகளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, சுன்னத்துக்காக வேண்டி தாடி வைக்கிறவனுக்கு அனுமதி கொடுங்க என்று ஆர்ப்பாட்டம் வேணுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். எனவே இந்த விஷயத்துல நீங்க வேறு எந்த விஷயத்தையும் யோசிக்காம மார்க்கத்தை நாங்க நிலைநாட்டி நமக்குள்ள இஸ்லாம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்கள்ட்ட நம்ம மார்க்கத்தை செல்வோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக வைப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا.